அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 தக்காளியை சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு மசாலாலாம் கொஞ்சம் கூட போட்டால் தான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து மூடி வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் பொரிய விடுங்க. இது சூப்பராக பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். மூடி வச்சு கொஞ்சம் பொரிஞ்சதும் நல்லா ஒரு கை ஃபுல்லாக புதினா மல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இதில் இப்போ வச்சுக்கிற காய்கறியை நான் சேர்க்குறேன். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கோஸ் தான் சேர்க்குறேன். இந்த வெஜிடபிள் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். 1/4 கப் தயிர் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். காய்கறி வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ ரைஸ்க்குள்ளே தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா இது கொதித்து வரட்டும். இது சூப்பராக கொதிச்சிருச்சு. நம்ம வச்சுக்கிற ரைஸ் இதில் கொட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு. தண்ணியை நல்லா வற்றி வந்துருச்சு. நான் இதுக்கு பாயில் எக் தான் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு நல்லா ஒரு சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரியாக நல்லா வாசமாக அட்டகாசமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.